அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க ரொம்ப காலமா உங்க பிள்ளைகளுக்காகவோ, இல்ல ஓதுறவங்களோ, யாரோ திருமணத்துக்காக ரொம்ப ஒரு நல்ல வரன் வேணும். ரொம்ப நாளா நான் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. நான் பார்க்குற வரன் நல்ல விதமான வரனா வேணும்னு ஆசைப்படுற மாரி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு அமல நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வரனை கூடிய சீக்கிரத்துல ஏற்படுத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த சூறாவா இருக்கு. குரானில் முதலாவது சூறாவா இடம்பெற்றிருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு. நிறைய பவர்ஃபுல்லான சூறா. எல்லா நோய்களுக்குமே ஒரு சிகிச்சையா இருக்கு இந்த ஒரு சூறா. அதே மாதிரி நம்ம கடன்ல வறுமையில சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுவதன் மூலம் நமக்கு அந்த கடன் தொல்லை வறுமை ஏழ்மை நீங்கி நல்ல ஒரு செழிப்பா வாழ அல்லாஹாலா உதவி செய்வான். மேலும் எதிரிகள் இடத்துல இருந்து பயம் பொறாமை அந்த இப்படி இருக்கிற தீய கண் திருஷ்டி இந்த மாதிரி இருக்கிற தீய எண்ணத்துல இருந்து நம்ம செய்கிற செயலில் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பா. மக்களிடத்துல நல்ல ஒரு அந்தஸ்தை நமக்கு தருவான். இப்படி இதில் நிறைய ஒரு சிறந்தது இருக்குது. இது சூரா குரானில் குரானுடைய தாய் சூறாவாகவே இருக்குது. முதலாவது சூறாவா இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு சூறாவை இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் ஓதணும். 41 முறை ஓதணும். எப்படி ஓதணும் அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திருப்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சேர்த்து ஓதணும். ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதிட்டு 2வது தடவை அந்த பிஸ்மில்லாஹோட அந்த சூறாவை சேர்த்து இணைஞ்சு ஓதணும். அப்படின்னா மொத்தம் பிஸ்மில்லாஹ் 82 தடவை வரும். 41 முறை நம்ம ஓதணும். ஒவ்வொரு தடவையும் 2 தடவை சொல்லி ஓதுறோம்ல, அப்போ 41 முறைங்கிற இடத்துல பிஸ்மில்லாஹ் மட்டும் 82 தடவை வரும். அது எப்படி அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஓதும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு தான் நம்ம சேர்த்து ஓதணும். ஒவ்வொரு தடவையும் 2 தடவை பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஓதணும். இதனுடைய அர்த்தம், இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அனைத்து புகழும் அகிலத்தாரின் ரப்பாகிய அல்லாஹுக்கே உரியது. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற கிருபையுடையவன். அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி. எங்கள் ரப்பே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. நீ எங்கள் மீது அருள் புரிந்தாயோ அத்தகைய வழியில் எங்களை நடத்துவாயாக. மேலும் உன் கோபத்துள்ளானவர்களின் வழியும் அல்ல, நேர்வழி தவறியவன் வழியும் அல்ல. இதுல மொத்தம் 7 ஆயத்துகள் இருக்கு. இந்த 7 ஆயத்துலயுமே முதல் 3 ஆயத்து அல்லாஹுக்கான ஆயத்து, கடைசி 3 ஆயத்து நம்மளுக்கு நம்மளோட தேவைகளை சொல்லக்கூடிய ஆயத்து. இதுல நடுவில் இருக்கிற அந்த 4வது ஆயத்து அல்லாஹுக்கும் நமக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஆயத்து. இதில் அல்லாஹ்விடம் நமக்கு நேர்வழியை காட்டு, நல்ல விதமான வாழ்க்கையை கொடு அப்படின்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குற மாதிரியான ஒரு வார்த்தைகளாக தான் இதில் இருக்கும். இந்த ஒரு சூரா ஃபாத்திஹாவை நம்ம அதிகமாக நம்ம எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம ஓதலாம். திருமணத்துக்காக இதை நம்ம ஓதுவதன் மூலம் இதை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் ஓதலாம். தொழுவையிலையும் ஓதலாம், இல்லை சாதாரணமாக நீங்கள் உட்காந்துருக்க நேரத்தில் கூட ஓதலாம். நீங்கள் எப்போ இதை ஓதுனாலும் இந்த கணக்கில் 2 தடவை பிஸ்மில்லாஹ், முதல் பிஸ்மில்லாஹ் சும்மாவும் 2வது பிஸ்மில்லாஹ் சேர்த்தும் ஓதணும். இந்த மாதிரி மொத்தம் 41 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலே உங்களுக்கு நீங்கள் ஓதின சில நாள்லேயே உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவோம். விரைவிலேயே உங்கள் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தகர்த்து நல்ல விதமாக நீங்கள் யாருக்காக ஓதுறீங்களோ அவங்களுக்காக, இல்லை உங்களுக்கே நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் சரி, விரைவிலேயே நல்ல ஒரு திருமணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவோம். இன்ஷா அல்லாஹ் ஹலாலான முறையில் ஹலாலான நபருடைய விரைவிலேயே நிக்காஹ் நடைபெற அல்லாஹ் உதவி அளிப்பான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.